ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா தேவாரா. என்டிஆரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தேவாரா. இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 நாள் கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கிராமத்தில் வர்ற ஒரு குக்கிராமம், அதாவது மலைவாசிகள். இவங்களுக்கு வந்து பெருசாக வருமானம் எதுவும் வராது. இதனால் பார்த்திங்கன்னா கடல் பக்கத்தில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா போட்டில் வர்ற ஆயுதங்களை கடத்தி அரசியல்வாதிகிட்ட கொடுப்பாங்க. இதுக்கு பணம் கொடுப்பாங்க. இந்த வேலையை அந்த கிராமத்துக்காரங்க பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் வாழ்கிறது தான் நம்ம ஹீரோ. இந்த படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிராமத்தில் வாழ்வார். இதுதான் பார்த்திங்கன்னா கதை. இதில் அவங்க இனத்தின ஆளுகளே பார்த்திங்கன்னா இந்த கடத்தல் பண்ணுறனால அதில் வர ஆயுதங்களால் செயின் ஸ்னாப்பிங் நடக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அவங்க இனத்துக்காரங்களே பார்த்திங்கன்னா ஒரு பையன் இறந்துருவாப்புல. இதனால் ஹீரோ பார்த்திங்கன்னா திருந்தி யாருமே பார்த்திங்கன்னா இனிமேல் பண்ணக்கூடாது, இனிமேல் திருடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடுவார். இதுக்கு கட்டுப்படாத அந்த கிராமத்தில் இருக்க சில பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு முரண்பாடாக ஹீரோவை எதிர்த்து ஹீரோவை கொல்ல பார்ப்பாங்க. இதில் ஹீரோ எல்லாத்தையும் கொண்டுட்டு இதை பண்ண விடாமல் பண்ணுவார். இந்த கடத்தலை நடக்க விடாமல் பண்ணுவார். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் இந்த படம் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு தான் ஒரு சுமாரான படமாக இந்த படம் இருந்துச்சு. செகண்ட் ஹாப்பில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பார்த்திங்கன்னா படம் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் நம்ம போய் பார்த்து இந்த அளவுக்கு இந்த படம் வசூல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கதையும் இல்லை, படமுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஆனால் படம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் என்டிஆர் நடிப்புன்றது சுத்தமாகவே கிடையாது. கையை தூக்கி இடுப்பில் வச்சுக்குவார். இது மட்டும்தான் அவரோட ஆக்டிங்கே. மற்றபடி பெருசாக இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த படம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் லீடு கொடுத்துருக்காங்க. இதில் நடித்த அப்பா கேரக்டர் இறந்துட்டார், மைனும் பார்த்திங்கன்னா இறந்துட்டார். செகண்ட் ஹாப்புக்கு எதுக்கு லீடு கொடுத்தாங்கன்னே தெரியல. ஏதோ இப்போ வர்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாப்புக்கு லீடு கொடுக்குறாங்க அப்படின்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா இவங்களும் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாப்புக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த படம். மற்றபடி இந்த படத்தை சொல்கிறபடி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா 2024 ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற காரணத்தினால போய் இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துக்கு போகிறது டோட்டலி வேஸ்ட்டு. நம்மளோட டைமும் பணமும் தான் வேஸ்ட் ஆகும். தமிழ்லேயே நிறையா படங்கள் நல்ல படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துக்கு போங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங்கே எனக்கு கொடுக்குறதுக்கே மனசே வரல. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் என்டிஆரோட நடிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கேவலமாக இருக்குது. எப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆனார்னு சொல்லிட்டு என்டிஆர் எனக்குமே தெரில. ராஜமௌழி ஒரு படம் எடுத்தார், அதனால பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.